இருக்கிறாங்க. அண்ணன் பொறுக்கிற பொறுக்கு வேற, இங்க இருக்கிற பொறுக்கிங்க வேற. தயவு செய்து சொல்றேன், ஆராய்ச்சியாளர் தன் பணியை விட்டுட்டு நமக்காண்டி வந்திருக்கிறாங்க. அண்ணன் நமக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு, நம்ம தங்கச்சிக்கு கொடுக்க போற பெரிய வாய்ப்பு. தயவு செய்து விட்டுறாதீங்க. நான் ஒரு இஸ்லாமியன்னு நான் சொல்றேன், எங்க அண்ணன் கேட்காமலே இஸ்லாமியர்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாரு. அதுலேயும் சமமாக 5 பெண்ணு 5 ஆண். நான் ஏன் முஸ்லீமா இருந்து சீமான் ஆதரிக்கிறேங்கிற இங்க இருக்கிற ஆவடி நாசரன் காதுக்கு போய் சேரணும். என்ன சேரணும் அப்படின்னா, எங்க அண்ணன் வந்து பழனி பாபாவை சொந்த அண்ணன்னு சொல்றாரு. அதனால நான் வந்து எங்க அண்ணனை ஆதரிக்கிறேன். கோவில பாட்சா இறந்ததுக்கு அப்புறம் என் அப்பாவோட சடங்குக்கு நான் போறேன்னு சொன்ன ஒரே அரசியல்வாதி எங்க அண்ணன் சீமான். அதனால நான் போறேன். சிஏஏவை எதிர்த்து வண்ணாரப்பேட்டையில் ஷாஹின் பாக் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா போய் நின்ன களத்தில் நின்ன ஒரே அரசியல்வாதி எங்கள் அண்ணன் சீமான். நான் அதனால போடுறேன். எங்கள் அண்ணனை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேற நாதி கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த தங்கச்சி மட்டும் இல்லை, 117 தங்கச்சி நம்ம பொறுப்பில் அண்ணன் இங்கே விட்டுருக்கிறாரு. தயவு சொல்லிட்டு ஒரு வழிபோக்க, நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் கிடையாது. நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். என் தங்கச்சியை பார்த்தா நின்ன என் கடமையை நான் செஞ்சேன். ஒருத்தரும் நீங்கள் உங்கள் கடமையை செய்யணும். வெற்றி பெற வாழ்த்துக்கள் தங்கச்சி. நான் தமிழர். மிக்க நன்றிங்க. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நமது சின்னம் விவசாயி.